என் பொண்டாட்டி என்ன மாமா ஒரு பிரிட்ஜ் வாங்கி கொடு, வெய்ய காலமா இருக்குதுன்னா. நான் காசு இல்லை புள்ளே, வேறு கள்ளிப்பாளத்தில் ப்ரோக்ராம் கொடுத்துருக்குறாங்க, நம்ம மாமச்சனோடு நல்ல முறையை கொடுப்பாங்க செந்தில் மாமன் சொல்லிக்கிறாரு, வாங்கிட்டு வந்து வாங்கி தரேன். கள்ளிப்பாளையம் போயிட்டு வந்து எப்போ வாங்கி கொடுக்குறது, வெய்ய காலமே போயிரு. சரி நீ ராவணாலைன்னு சொல்லிட்டு அம்மா அக்கா சத்யா அக்கா, நம்ம அக்காடா, அம்மா அக்காடா ஒன்னா பட்டிமன்றம் பேசுறோம். ஆமா, நம்மள கூட பிறந்த பிறப்பு ஒத்த குதிரைக்கு வாக்குப்பட்டு கோயம்புத்தூர்ல கிடக்குறவோம், அவகிட்ட கேப்பா அப்படின்னு கேட்டேன். சொல்லிச்சு, சாமி 10,000 5,000 50,000 தாரேன், 5 ரூபா வட்டின்னு சொல்லிச்சு. 5 ரூபா வட்டியா? அப்ப எப்படி உனக்கு கூந்தல் வளரும்? இந்த அளவு தான் இருக்கும். சரி 5 ரூபா வட்டி கொடுத்து நாம கடன் வாங்கி கடன் கொடுத்தவனு கேட்டோம், மரமேறி கைவிட்டோம்னு கேட்டேன். 5 ரூபா வட்டிக்கு போய் என்ன பண்ணி தொலைகிறது அப்படின்ட்டு நம்ம கொழுந்தியா, உன் கொழுந்தியா, என் கொழுந்தியா, உன் கொழுந்தியா வித்தியா எங்க போனாலும் கார்ல தான் வருவா, கார்ல தான் போவான். ஓஹோ, நல்ல பசியுள்ள பார்ட்டி. எங்க சின்ன மாமனார் செமையான ஆளு, வெடி வெடி பாடுபட்டு விழுக்கு செலவு பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி கேப்பமனே மச்சா, தாயா பிள்ளையா பழகினால் வாய் அவர் வேற பாடுறா கண்டுபிடிச்சிருக்குவாரு. நீங்க 50,000 என்ன மச்சா, 1 லட்சம் வேணாலும் கேளுங்க, 10 ரூபா வட்டினா தாரம்னா. அடப்பாவியலா